ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கொங்கு அடுக்கலை. இன்னைக்கு நம்ம ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ராகி முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. அதில் 1 கப் வந்து நம்ம ராகி மாவு எடுத்துக்கிறோம். அப்புறமா நீங்கள் பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக மாவை அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து நான் 1/2 கப் அளவு பொட்டுக்கடலையை அரைச்சி மாவு எடுத்துக்கிட்டேங்க. ஸோ அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். பொட்டுக்கடலை இதை விட ஜாஸ்தி சேர்த்தாதீங்க. 1 கப்புக்கு நம்ம 1/2 கப் பொட்டுக்கடலை, ஓகேங்களா? பொட்டுக்கடலையாக எடுத்துக்கோங்க. ஏன்னா பொட்டுக்கடலை நிறையா நம்ம சேர்த்துனோன்னா நீங்கள் வந்து முறுக்கு சுற்றுறப்போ பிரிஞ்சு வரும். ஸோ நம்ம இப்போ இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை அரைச்சது கொஞ்சம் குருணையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம சளிச்சு எடுத்துக்கிட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதாவது 1/2 டீஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் சீரகம் வந்து நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ சீரகம் இல்லாட்டி நீங்கள் ஓமம் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் டைரெக்டாக. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கருப்பெல்லு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஸோ வெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாஃப்டாக வரும் உங்களுக்கு முறுக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா வந்து பிணைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி பிணையறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க எப்போவுமே. இனி கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தெளித்து பிணைங்க. இப்போ பாருங்கள், நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணுங்க. ஸோ நான் இன்றைக்கி கம்மியான மாவு எடுத்துருக்கிறனால இந்த மாவை நம்ம சீக்கிரம் சுட்டு எடுத்துடுவோம். அதனால் இது தண்ணி வந்து இருக்காது. ராகி மாவு பார்த்திங்கன்னா அரிசி மாவு முறுக்கு மாதிரி இருக்காதுங்க. இது வந்து நீங்கள் நிறையா பிணைஞ்சு பண்ணுறப்போ இது வந்து கெட்டியாகிட்டே இருக்குங்க. இல்லாட்டி தண்ணி லேசாக தெளித்து கூட நீங்கள் சுட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த ஸ்டார் போட்ட அச்சு யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ரவுண்ட் இருக்கிற அச்சு அது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இதுதான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம எப்படி புளியலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம முறுக்கு புளியறதுக்கு முன்னாடி முறுக்கு பிடியில் எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த சைடு எல்லாமே வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இதோட அமர்த்துறதுலையும் போட்டு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த கரண்டி மேலே வந்து முறுக்கு சுற்றுறோமோ அதையும் வந்து நீங்கள் எண்ணெய் போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் சுற்றுறப்போ இதை நீங்கள் எண்ணெயில் போடுறப்போ ஈஸியாக விழும் ஒட்டாமல். இப்போது இதில் நம்ம பிணைஞ்சு வச்ச மாவில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக சுற்றணுன்னா ஃபுல்லாக எப்போவுமே வந்து ஃபில் பண்ணாதீங்க. ஈஸியாக சுற்றணுன்னா கொஞ்சம் ஒரு 3/4 பாகம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் கூட புழிஞ்சு விடலாம். பட் உங்களுக்கு நல்லா நீட்டாக ஷேப் வரணுன்னா நீங்கள் வந்து இப்படி ஒரு கரண்டி மேலே புழிஞ்சிட்டு நம்ம அதை எண்ணெயில் போட்டால் உங்களுக்கு நல்ல ஷேப் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதை புழிஞ்சிக்கலாம். இப்போ இதை மெதுவாக அப்படியே பிழிஞ்சிக்கோங்க. போதும். இது இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நடுவில் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம இதை அப்படியே எடுத்து மெதுவாக எண்ணெயில் போட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக அந்த நுரை அடங்கணுன்னா நம்ம திருப்பலாம். மெதுவாக இப்படியே வச்சு சுற்றிக்கோங்க. சுற்றி இதை எடுத்து விட்டுட்டு அப்புறம் இது நம்ம அப்படியே மெதுவாக ட்ராப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், இது கொஞ்சமாக நுரை அடங்கணுன்னு நம்ம மெதுவாக திருப்பி போடுங்க, இல்லாட்டி உடையும். இப்போது நம்ம முதல் போட்டது பாருங்கள் நல்லா நுரை அடங்கிடுச்சு. ஸோ நான் இதை எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா அடங்கிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இதையே எடுத்துடலாம். அவ்வளோதான். இனி இதே மாதிரி நீங்கள் எல்லாமே போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வேணால் இப்படியே டைரெக்டாக எண்ணெயில் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணி அது மேலே போட்டுருங்க. ஸோ இது கொஞ்சம் லைட்டாக வெந்து அந்த பக்கம் நான் வந்தோன்னே இன்னொன்று புழிஞ்சு விட்டுக்கலாம். எங்களோட சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ராகி முறுக்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அது இல்லாமல் நீங்கள் இதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் அப்படியே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள்.
ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹெல்த்தியும் கூட. டிப் ஆஃப் த டேங்க, இன்னைக்கு நம்ம பண்ண ராகி முறுக்கு ரெசிபி நீங்கள் அதே இன்க்ரீடியன்ஸ் அதே மெஷர்மெண்ட்ஸோடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு பிரியாமல் வரும். சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு முறுக்கு லேசாக நீங்கள் வந்து சுற்றுறப்போ அது ஒழுங்காக சுற்ற முடியல, இல்லை பிரிஞ்சு பிரிஞ்சு வருதுன்னா, எய்தர் நம்ம கொடுத்த குவான்டிட்டி விட பட்டர் அதிகமாக இருக்கும், இல்லாட்டி நீங்கள் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துருப்பீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இன்னி கொஞ்சமாக மாவு சேர்ந்து கலந்து நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முறுக்கு உடையாமல் வரும், சாஃப்டாகவும் இருக்குங்க. அப்புறம் இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இங்கே வர ஒயிட் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அப்புறம் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.